திமுக மீது என்ன விமர்சனம்னா மேற்கு மண்டலத்தை திமுக புறக்கணிக்குது, கொங்கு மண்டலத்தை புறக்கணிக்குதுன்னு. இப்ப திமுக ஒரு அஸ்திரத்தை எடுத்து அதிமுக புறக்கணிச்சிச்சு, அதிமுக எதுவுமே செய்யல அப்படின்ற வியூகம் என்ன அது குற்றச்சாட்டு? அது இல்ல, நீங்க நல்லா பாத்தீங்கன்னா திராவிட முன்னேற்ற கழக அரசு எடுத்துக்கங்க, அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு எடுத்துக்கங்க. போன தடவை எடப்பாடி அவர்கள் இருக்கும்போது மேற்கு மண்டலத்தில் 9 அமைச்சர்களை வச்சிருந்தாங்க. உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அது 9 அமைச்சர்கள் மேற்கு மண்டலத்தை சேர்ந்தவங்க. அமைச்சர்கள் கொடுத்த முக்கியத்துவம் தான் கொடுத்தாங்களே தவிர மேற்கு மண்டலத்துக்கு கொடுக்க முக்கியத்துவம் கொடுக்கல. இதுதான் உண்மை. அந்த அமைச்சர்கள் மூலமாக என்னெல்லாம் அங்க கட்டமைக்க முடியுங்கிற ஒரு விஷயத்தை தான் செய்ய முயன்றாங்களே தவிர அந்த இடத்துக்கு தேவையான விஷயங்கள் எதுவுமே அவர்கள் செய்யவில்லை. இது பட்டவர்த்தமாக அங்குள்ள ஆட்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். இரண்டாவது, அண்ணன் சொன்னார் இல்லைங்களா, 70 வருஷம் விஷயத்தை நாங்க தான் பண்ணோன்னு. இது தமிழ்நாட்டு மக்கள் இல்ல, மேற்கு உள்ள மக்கள் அவங்களுக்கே தெரியும் 70 வருஷமா இல்லாத எப்படி ஒரு 3 வருஷம் செஞ்சுட்டாருன்னு சொல்லிட்டு. காரணம் என்னன்னா, கடைசி நேரங்களில் ஆட்சி சார், கடைசி நேரங்களில் என்ன பொய்யை வேண்டுமாலாம் சொல்லிவிடலாம் நினைப்பது இப்ப தவறு. இன்னொன்னு நல்ல, அதாவது இப்போ திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி ஆரம்பத்திலிருந்து பாத்தீங்கன்னா மேற்கு மண்டலத்துக்குன்னு என்ன ஒரு சிறப்பு விஷயங்கள் தொடர்ந்து அறிவித்துக் கொண்டே இருக்கிறார்கள். இதுக்கு என்ன காரணம்னா, அதுதான் சொல்ல வரேன், இது என்ன காரணம்னா எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும். இவங்கள மாதிரி அங்க மட்டும் எல்லாத்தையும் தள்ளி நமக்கு வாக்கு வங்கி பெருத்து கொண்டு நினைக்கிறது இல்ல. திராவிட மாடல் ஆட்சி என்னன்னா தமிழ்நாடு முழுக்க எல்லோருக்கும் எல்லாம் ஒரு இடம் குறைஞ்சபட்சம் அதிமுக வாக்குக்காக கூட மேற்கு மண்டலத்துக்கு அதிகம் செஞ்சிருக்காங்கன்னு சொல்ல வரீங்க. அதான் சொல்றேன் இல்லையா, 9 அமைச்சர்களை கொண்டு அங்க நியமிக்கும் போதே நமக்கு தெரியவில்லையா அதுல என்ன சூட்சம்னு சொல்லிட்டு. இன்னொன்னு, திராவிட மாடல் ஆட்சி பாத்தீங்கன்னா எல்லோருக்கும் எல்லாம் சொல்லும் போது ஐடி காரிடர் வருதா, மதுரைக்கு ஒண்ணு கோயம்புத்தூருக்கு ஒண்ணு, நூலகம் வருகிறதா, மதுரையில போலயே கோயம்புத்தூருக்கு ஒரு நூலகம். அதே மாதிரி இன்னைக்கு பார்த்திருப்பீங்க, சிஎம் சொல்றது சுமார் 1274 கோடி ரூபாய்க்கு உள்ள 32 to 33 அறிவிப்புகள். எல்லாம் நான் தாண்டி இல்ல, நீங்க திட்டங்கள்லாம் நம்ம பட்டியலிடலாம். ஆனா நான் என்னுடைய கேள்வி, நீங்க அதிமுக ஒண்ணும் செய்யலன்ற ஒரு விமர்சனம், அதிமுக பாஜக கூட்டணி கள்ள கூட்டணின்ற ஒரு விமர்சனம், அததான் அக்னீஸ்வரன் கேட்டார். எங்களை கண்டு பயம்ன்ற அடிப்படையில தான் திமுக தொடர்ந்து இதை செஞ்சுட்டே சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இப்ப உதாரணமா தொடர்ந்து இவங்க ஜெயிச்சுக்கிட்டே இருக்கணும்ல. சுலைமான் சொல்லுங்க. அப்ப நாங்க ஜெயிச்சுட்டே இருக்கலாம், அதான் உங்களுக்கு நல்லதுன்னு நினைக்கிறேன். ஜெயில ஒருத்தர் வச்சிருக்கீங்கல்ல, ஜெயில ஒருத்தர் வச்சிருக்கீங்கல்ல, அதனால உங்களுக்கு இந்த பயம். உங்க கூட்டணி காட்டு கேட்கலாம் ஏன் சார்ஜ் ஷீட் போடலன்னு. சரி, என்ன விஷயம்னா கூட்டணியில இல்ல இப்போ